உலகிலேயே பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் அற்புத சாய் பரிகார ஸ்தலம். மாயன்களாலும் சோழ பாண்டியர்களாலும் வெற்றிக்காகவே வணங்கப்பட்ட ஆதி தெய்வம் ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா என்றால் சேட்டை என்று அர்த்தம். புகையின் சொரூபம்தான் ஜேஷ்டா தேவி. வெற்றியை மட்டுமே பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வெற்றி திருமகள். நம் முன்னோர்கள் அனுதினமும் வழிபட்ட வந்த மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம்தான் தவ்வை என்று அழைக்கப்படும் ஜேஷ்டா தேவி. பார்க்கடலை கடையும் பொழுது வெளிவந்த முதல் தேவி என்பதால் ஜேஷ்டா தேவியை முதல் தேவி அல்லது மூத்த தேவி என்று அழைத்தனர். தசமகா வித்தையில் 7வது தேவியான தூமா தேவியே இந்த ஜேஷ்டா தேவி. தூபம் என்றால் புகை என்று அர்த்தம். அந்த புகையின் சொரூபம்தான் இந்த ஜேஷ்டா தேவி. நாம் ஏற்றும் ஊதுவத்தியில் இருந்து வரும் புகை, சாம்பிராணியில் இருந்து வரும் புகை, இப்படிப்பட்ட புகையின் சொரூபம்தான் இந்த ஜேஷ்டா தேவி. இப்படி நமது முன்னோர்களும் மன்னர்களும் வெற்றிக்காகவே வணங்கிய ஜேஷ்டா தேவி தற்பொழுது ஓர் சாய்பாபா ஆலயத்தில் புகையின் சொரூபமாகவே பக்தர்களின் கண் முன்னே தோன்றியுள்ளார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் பாதையில் மறைமலை நகர் சாமியார் கேட் அருகில் பவானி நகரில் அமைந்துள்ள தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம். இந்த ஆலயத்தில்தான் சாய்பாபா அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகிறார். சாய்பாபா வீற்றுள்ள இந்த புனிதமான ஆலயத்தில்தான் ஜேஷ்டா தேவி புகை சொரூபமாக அனைத்து பக்தர்களின் கண் முன்னே தோன்றியுள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட தெய்வம் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் இந்த தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் அனைத்து பக்தர்களின் கண் முன்னே தோன்றியுள்ளார். அப்படி புகையாகத் தோன்றிய வெற்றி திருமகளான ஜேஷ்டா தேவியை ஷீரடி சாய்பாபாவின் அருளாசியுடன் காளிமாதாஜி அம்மா அவர்கள் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இந்த ஆலயத்தில் அம்பாள் ஜேஷ்டா தேவி வீற்றிருந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் மள்ளித் தருகிறாள். அது மட்டுமல்லாது நம்மை நிழல் போல் தொடர்ந்து நம்மை காக்கும் தெய்வமாகிறாள். நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நாம் வெற்றி பெற விரும்புவது இயற்கை. அப்படி நாம் செய்யும் செயல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய தெய்வம்தான் ஜேஷ்டா தேவி. அதனால்தான் ஆதிகாலத்தில் இருந்தே வீரத்திற்காக கொற்றவை என்று அழைக்கப்படும் காளி தேவியையும் வெற்றிக்காக தவ்வை என்று அழைக்கப்படும் ஜேஷ்டா தேவியையும் வணங்கினார்கள். இந்த அம்பாள் காலச்சக்கரத்தில் வருவதால்தான் இந்த அம்பாளை தேரில் வைத்து வணங்குகின்றனர். இந்த அம்பாளின் கணவர்தான் உத்தாலக மகரிஷி. அதே போன்று இவர்களின் குழந்தைகள்தான் குளிகன் குளிகை. இவரின் மாமியார்தான் சாயாதேவி. இந்த அம்பாளுக்கு இந்த ஆலயத்தில் நித்தமும் பல அபூர்வ மூலிகை கொண்டு பக்தர்களே அபிஷேகம் செய்கின்றனர். எவர் ஒருவர் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆலயத்தில் வந்து ஜேஷ்டா தேவிக்கு மூலிகை பொருட்களால் அபிஷேகம் செய்தால் உடனே அதிலிருந்து விடுபடலாம். அது மட்டுமல்லாது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மற்றும் பணம் செல்வம் வந்தாலும் அது கையில் தங்காமல் வீண் விரயம் செய்பவர்களும் இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படும் மூலிகை தைலத்தை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். உலகிலேயே வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத முறையில் இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு பல அபூர்வ மூலிகை தைலத்தால் நித்தமும் பொதுமக்களின் கைகளாலேயே அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த ஜேஷ்டா தேவி அம்பாளின் தன்மையை நாம் ஏற்கனவே கூறியது போல் வெற்றி திருமகளாவாள். அப்படி வெற்றியையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய அம்பாளுக்கு மேலும் மெருகூட்டும் விதமாக நாம் மூலிகை தைலத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு ஞானத்தையும் முக்தியையும் தரவல்லவள். காலச்சக்கரத்தின் மேல் அமர்ந்து நம் கரும வினைகளை நீக்கக்கூடிய அம்பாளே ஜேஷ்டா தேவியாவாள். அது மட்டுமல்லாது மகாமேருவின் 4 வாயில் படிகளில் இருக்கும் அம்பாளில் ஜேஷ்டாவும் ஒருவராவார். இந்த தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் ஆலயம் என்றே கூற வேண்டும். எண்ணற்ற பல அதிசயங்களை சாய்பாபா இந்த ஆலயத்தில் பக்தர்களின் கண்முன்னே நிகழ்த்திக் காட்டியிருக்கிறார். இன்றளவிலும் இந்த ஆலயமானது பொதுமக்களின் பரிகார ஸ்தலமாகவே விளங்குகிறது. இந்த ஆலயத்திற்கு வந்து பரிகாரங்கள் செய்தால்
நம்முடைய கரும வினைகள் நீங்குவதோடு நம் வாழ்க்கையும் வளமாக்கும் மகிழத்தில் அற்புத ஆலயம்தான் நம்முடைய பாபா வீற்றிருந்து அருள்பாலிக்கும் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம். இந்த ஆலயத்தில்தான் ஜேஷ்டாதேவி ரதத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி செல்வத்தையும் ஞானத்தையும் வாரி வாரி வழங்கி வருகிறார். இப்படி அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்த இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பாளை வேண்டி வழிபடுவோம். அனைவரும் நலம் பெறுவோம். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம். எண் 25, பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.